ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் ஆஃபியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ஸ்பெஷலாக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஆஃபியோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். செம்ம சூப்பரான குலோப் ஜாம் ரெசிபியுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அது கூட தங்கச்சியோட பர்த்டே விலாக் தான் இது. இதில் என்னென்ன நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அங்கே நடந்த சில விஷயங்களை உங்களுக்கு கிளிப்பிங்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போர் அடிக்காது. ஸோ எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ வரைக்குமே என்னுடைய வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே போல் எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் வீடியோ நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டை சுற்றி நிறையா ஆடு மாடு கோழின்னு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து ஒரு மாட்டுக்காரங்க கிட்ட தான் இந்த நெய் பன்னீர் ஃப்ரெஷ்ஷாக வாங்குவேன். சூப்பராக இருக்கும். நான் எப்போ அவங்கக்கிட்ட பன்னீர் வாங்க ஆரம்பிச்சேனோ அப்போ நான் கடையில் வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் நான் கடையில் பன்னீர் வாங்குறதே கிடையாது. எப்போவாவது கெஸ்ட்டு வர டைமில் பன்னீர் ரெசிபி என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் இவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது பன்னீர் இல்லைன்னு சொல்லிட்டா மட்டுமே தான் நான் கடையில் வாங்குவேன். ஆனால் அதுக்கான சான்ஸ் எனக்கு அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க இவங்க. பன்னீரும் நெய்யும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகும் போதுமே முன்னாடி நாளே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க எல்லாமே ரெடி, உங்களுக்கு எத்தனை வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி கேட்டுருவாங்க. நான் அப்போவே எனக்கு எவ்வளோ வேணுன்றதையும் புக் பண்ணிவிடுவேன். ஏன்னா அதிகமாக நம்ம வீட்டுக்கும் சரி என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி பன்னீர் நெய் அதிகமாக தேவைப்படும். ஸோ முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்கன்னா நான் எல்லாருக்குமே கொடுத்துருவேன். இன்றைக்கி தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன்னா ஸோ போகிறதுக்கு முன்னாடியே நெய்யும் பன்னீரும் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அவளுக்குமே கொடுத்துருவேன். ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா போன விலாகில் கூட சொல்லியிருப்பேன், அவள் பயங்கரமாக திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்குமே இந்த பன்னீர் நெய் சாப்பிட்டதுலேருந்து அவளுக்கு வெளியே வாங்குறது இஷ்டம் இல்லை போல். இங்கே வாங்கினா தான் அவளுக்கு அது திருப்தியாக இருக்குது. அதனால் எப்போ போனாலுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் நிறைய டைம் பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வீட்டுக்கு எடுப்பேன். இந்த தடவை அப்படிலாம் இல்லைப்பா, முன்னாடியே உஷாராக பேக் பண்ணி வச்சுட்டேன். என்னடா குலோப் ஜாம் ரெசிப்பியை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் காட்டிட்டு கம்முன்னு இருந்துட்டாலேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக குலோப் ஜாம் ரெசிபி ஷேர் பண்ணுவேன். ஆனால் வீடியோ எண்டில் தான் சொல்லுவேன். நிறைய டிப்ஸோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் குண்டு குண்டு குலோப் ஜாம் செம சாஃப்டாக சில்கியாக ரவுண்ட் ஷேப்பில் உங்களை எல்லோரும் கூப்பிட்டு பாராட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிப்பியும் சரி சூப்பரான ஒரு ட்ரிக்கோட அண்ட் டிப்ஸோடையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். கடையில் விற்கிற அதே இன்ஸ்டன்ட் மாவில் தான் நானும் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அந்த மாவில் தான் எப்படி பண்ணுறதுன்னுமே சொல்ல போகிறேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. குலோப் ஜாம் ரொம்ப முக்கியம் இல்லை உங்களுக்கு? வீட்டில் இருந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ எல்லாமே பக்காவாக முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்து வச்சு கிளம்பியாச்சு. நான் மட்டும்தான் இன்றைக்கி போகிற மாதிரி இருக்கிறதுனால ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன். ஸோ ட்ராவலில் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம், தனியாக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சாங் கேட்போம். சாங் கேட்காம அந்தளவுக்கு யாரும் ட்ராவல் பண்ண மாட்டோம். நீங்களும் ட்ராவலில் இருக்கும்போது சாங் கேட்பீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு ஹைஃபை போட்டுக்கோங்க. ஆனால் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா கானா சாங் கேட்பேன். அப்புறம் இந்த டவுன் பஸ் சாங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓல்டு சாங்ஸ்லாம் அந்த மாதிரி சாங்ஸ் தான் கேட்டுட்டு போவேன். அது என்னவோ அது மாதிரி சாங்ஸ் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி நான் சாங் கேட்டுகிட்டே போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு அது அடுத்தடுத்த சாங் பார்த்திங்கன்னா அதுவே ப்ளே ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த சாங் ப்ளே ஆகிடுச்சு. இந்த சாங் நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. என்னடா இந்த சாங் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா விஜயகாந்த் சாரும் நமிதா மேமும் இருந்தாங்க. ஓ, இப்படி ஒரு படம் இருக்கா? நான் அந்தளவுக்கு பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த படம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த சாங் நான் நோட் பண்ணதில்லை. சாங் கேட்கும் போதும் அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சாங் நீ இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை அப்படின்னா எனக்காக ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் என் தங்கச்சி வீட்டுக்கு வர வரைக்குமே இந்த சாங்கை ப்ளே பண்ணிக்கிட்டே கேட்டுகிட்டே வந்தேன். எத்தனை தடவை கேட்டாலுமே எனக்கு சலிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த சாங் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னா, கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் தனியா வந்து ஃபீலே கிடையாது. இந்த சாங் கேட்டுட்டு வரும்போதும், நான் சாங் கேட்டுட்டு தங்கச்சி வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன். வரும்போதுமே கீழ விக்கி வந்து, "அக்கா ஐஸ்கிரீம் வாங்க போறேன் வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. விக்கி வந்து என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான். என்ன வந்து அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. இது மெசேஜ் பண்ணும்போது அந்த மாரி டைம்லலாம் அண்ணின்னு கூப்பிட்டுருவாங்க. ஆனா வந்து நார்மலா பேசும்போதும் அக்கா அப்படியேதான். எங்களுக்குமே வந்து அது கடைக்குட்டி மாப்பிள்ளையா, எங்க வீட்ல நாங்க 4 பேரு பொண்ணு. எங்களுக்கு தம்பி, அண்ணன் அப்படிலாம் யாரும் இல்ல. எங்களுக்கு இதில எங்க 3 மாப்பிள்ளைங்கள விட எங்க கடைசி குட்டி மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தம்பி மாரி தான். நாங்களுமே அப்படி தான் இருப்போம். எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க மம்மி டாடிக்குமே விக்கி வந்து ஒரு பையன் மாதிரி தான். அதே மாரி நாங்க விக்கி கிட்ட பேசும்போதுமே, "இங்க வாங்க விக்கி, போங்க விக்கி" அப்படிலாம் சொல்ல மாட்டோம். தம்பிக்கிட்ட எப்படி பேசுவோம், "இங்க வாப்பா, அங்க போப்பா, இங்க வா" அப்படி இப்படி இந்த மாரி தான் வந்து பேசுவோம். அது என்னவோ எங்களுக்கு அந்த மாரி பேசினா தான் வந்து எங்களுக்கும் புடிச்சிருக்கு. எங்களையுமே வந்து இது மாரி பேசாதீங்க அப்படின்னு வந்து விக்கியும் வந்து எங்கள சொன்னது கிடையாது. என் தங்கச்சியும், விக்கியும் வந்து இந்த மாரி தான் ஃபன் பண்ணிட்டுருப்பாங்க. அவ ரியாக்ஷன் பார்த்தீங்கல்ல, இப்படி தான் எப்பவுமே இருக்கும். அவன் வந்து இவள குண்டுன்னு சொல்லவும், இவ வந்து அவள கலாய்க்கவும், இது மாரி தான் வந்து இருக்கும். நல்லாயிருக்கும் இவங்க 2 பேரோட காம்போ. ஸோ கீழ வரும்போதுமே, "அக்கா ஆவின்ல ஐஸ் வாங்க போறேன். ஐஸ் வேணுமான்னு?" கேட்டதுனால, ஆளாளுக்கு எங்க வீட்ல எல்லாருக்குமே ஆவினோட குல்ஃபி ஐஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரீசென்ட்டா அதில இருக்க பிஸ்தா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. அதனால வந்து நான் வந்து பிஸ்தா சொல்லிட்டேன். மத்த எல்லாமே அவங்கவங்களுக்கு பிடிச்ச மாரி ஃப்ளேவர் சொல்லிட்டாங்க. ஆவினோட குல்ஃபி ஐஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அத ட்ரை பண்ணி தான் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணவங்களால பிடிக்கலன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு அதில என்ன ஃப்ளேவர் பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே தங்கச்சி பிரிஞ்சி பண்ணியிருந்தா. ஸோ அத சாப்பிட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில வந்து எனக்கு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில லஞ்ச் குடுத்துருந்தாங்க. கரெக்ட்டா அவங்க எனக்கு குடுக்கவோ, ஆட்டோ வரவோ கரெக்ட்டா இருந்ததுனால நான் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இவளோட டிஃபன் பாக்ஸ் நம்ம வீட்ல இருந்ததுனால, நான் அதிலேயே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்பதான் வந்து அவளுக்கு குடுத்த மாரி இருக்கும். நம்மளும் எடுத்துட்டு வந்த மாரி இருக்கும். தங்கச்சிக்காக நான் வீட்லயே வந்து குலோப் ஜாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். ஒரு 12:30 அந்த மாரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளேயே வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லயே முடிச்சுட்டேன். அடுத்த ஒரு 1/2 அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா, அந்த குலோப் ஜாமே நல்லா ஊறி சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்டு. செம்மையா இருந்தது. அதனால கண்டிப்பா வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. நான் உங்களுக்கு செம்ம டிப்ஸோட வந்து ரெசிபிய ஷேர் பண்ண போறேன். நான் சொன்னேன் இல்லையா, எங்க வீட்ல 4 பொண்ணு அப்படின்ட்டு. அதில 3வது பொண்ணுக்கு தான் வந்து இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போறோம். எனக்கு தங்கச்சியா பார்த்தா அவ 2வது தங்கச்சி. அவளுக்கு பர்த்டே வெளிய தான் பண்ணலாம். ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அவளோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, வெளியலாம் வேணாம், வீட்லயே சிம்பிளா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அதனால அவருக்காக சரி ஓகே, அவங்க வேற ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வீட்லயே பண்ணலான்னு பிளான் ஓகே பண்ணிட்டோம். எப்பவுமே வந்து பர்த்டேக்கு வந்து அவ வந்து மம்மி வீட்டுக்கு வந்துருவா முன்னாடியே. ஸோ மம்மி வீட்ல இத பண்ண முடியாது. என்னோட வீட்லயும் பண்ணணும்னா எல்லாருமே அங்கருந்து இங்க வரா மாரி இருக்கும். ஸோ எல்லாரும் அங்கருந்து இங்க வர்றதுக்கு நான் மட்டும் இங்கேருந்து கிளம்பி போறது பெட்டர் சொல்லிட்டு லாஸ்ட்டு தங்கச்சி வீட்ல வந்து செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஆனா, நாங்க இந்த மாரி ஒண்ணு பண்றோன்றதும் அவளுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் மீன்ஸ் நாங்க ரெடி பண்ணிட்டுருக்க வரைக்குமே தெரியாது. நாங்க எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோன்றதும் தெரியாது. அவ மம்மி வீட்டுக்கு போயிட்டு அங்க ஃபோன் பண்ணிட்டே இருந்தா. "எல்லாரும் எங்க போயிட்டீங்க? வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து "இல்ல வெளிய மாட்டிக்கிட்டோம், வர முடியாது" அப்படி இப்படின்னு சொல்லி அவள ஏமாத்திட்டோம். அவளுமே கண்டிப்பா வந்து ரொம்ப சேடா ஃபீல் பண்ணியிருப்பான்னு நெனைக்கிறேன். ஆனா, எங்க மச்சான்கிட்ட நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம். இதுதான் பிளானு. நீங்க அவகிட்ட சொல்லாதீங்க. ஸோ, அவள சர்ப்ரைஸா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வீட்லயே இந்த மாதிரி அழகா பலூன் டெக்கர்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறது. நல்லா இருந்துச்சு. ஆனா, இதுக்கும் எனக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது. இதோ இந்த ஸ்டார் பலூன் பண்றேன் பாருங்க. இது மட்டும் தான் என்னோட வேலை. மத்த எந்த வேலையும் நான் பண்ணவே இல்ல. என்னோட ஃபர்ஸ்ட்டு சிஸ்டரும், விக்கியும் தான் சேர்ந்து பண்ணாங்க. ஆனா, அழகா பண்ணிட்டாங்க. நானுமே இதெல்லாம் சூப்பரா பண்ணுவேன். ஆனா வந்து இந்த தடவ நான் சொல்லிட்டேன். ஏன்னா நைட்டு வந்து டின்னர் நானும் இவளும் தான் ரெடி பண்ண போறோம். அதனால இந்த ஒர்க்ல நாங்க பிஸி ஆயிட்டோம்னா, அது வந்து ரொம்ப டயர்ட் ஆகுற மாரி இருக்கனால, இது 2 அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நாங்க 2 பேரும் வந்து குக்கிங் பார்த்துக்கிட்டோம். கடைசி தங்கச்சிய இங்க எதுக்கு நிக்க வச்சிருக்கோம் அப்டின்னா, சிஸ்டர் வந்து அந்த பக்கம் தான் வருவாங்க. இந்த வழி தான் வந்தாகணும். அவங்க வந்தாங்க அப்டின்னா, கீழயே அவங்கள லாக் பண்ணி கண்ண மூடி கூட்டிட்டு வா அப்டின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் அங்கேயே ரொம்ப நேரம் நிக்க வச்சோம். ஆனா, ஒரு 1/2 அன் ஹவரா அவங்க வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருந்தாங்க. கடைசியா அங்க எப்படியோ நிக்க வச்சாச்சு. இத சொல்ல மறந்துட்டேன் பாருங்க.
அவங்கள எப்படி இங்கே வர வச்சோன்னா, கடைசி தங்கச்சிக்கிட்ட அவள் கால் பண்ணி கேட்குறா, இது மாதிரி நீயாவது வாயேன் அப்படின்னு சொல்லும்போதும், என்னால் முடியல, இல்லைனா நீ வீட்டுக்கு கிளம்பும்போதும் இந்த பக்கம் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி முடியாத மாதிரி அவள் பேசி அப்படி தான் இவளை இங்கே வர வச்சது. வரும்போதும் இந்த ஃப்ளவர் பாட்டு பட்டாசு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏற்றி சும்மா ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணோம். ஆனால் அதில் அவளுக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல, எங்களுக்கு தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எங்கள் ஆரோன் வந்து அதை பார்த்ததுமே செம்ம குஷி. அவனுக்கு இப்படி தான் இருப்பான் இல்லையா, சின்ன பிள்ளையா இருந்தால் நம்மளுமே அப்படி தான் இருந்திருப்போம் சின்ன வயசில். நான் இவன் பண்ணும்போது தான் நினச்சி பார்த்தேன், ஒரு வேளை நம்மளும் இப்படி தான் எங்கே பார்த்தாலுமே குதிச்சு இருந்திருப்போமோ அப்படின்னு. நான் மட்டும் கிடையாது, எல்லோரும் அப்படி தான் இருந்திருப்போம். ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் தங்கச்சி பண்ணிகிட்ருக்கா பார்த்தீங்களா, 1000 தான் வந்து சின்ன பசங்க இந்த பலூன் பார்த்து பண்ணாலும், நம்மளுக்கு தான் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால், நமக்குள்ளே இருக்கிற ஒரு இன்னர் சைல்டு வெளியே வந்து அழகாக அது வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் என் தங்கச்சி பண்ணிகிட்ருந்தா. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே, அவங்களுக்கு ஒரு விஷயம் சர்ப்ரைஸ் பண்ணும்போதுமோ, ஏதோ பண்ணும்போதும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தை வந்து வெளியே வந்து அதை என்ஜாய் பண்ணுறது பார்க்கும்போதும் அவ்வளோ அழகா இருக்கும். எனக்கு அப்படிதான். நான் அப்படிதான்ப்பா என் தங்கச்சி பண்ணும்போது அழகா ரசிச்சுட்டு இருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா அழகு பிள்ளை மாரி இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் இந்த சாங்கை போட்டாலாம் என்னடா சாங் மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னு தானே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது என்னவோ இந்த சாங் வந்து எங்கள் 4 பேருக்கு போடும்போது எனக்கு அவ்வளோ குஷி. அதேமாதிரி என்னோடய கடைசி தங்கச்சியும் சொல்லுவாள், அக்கா கேட்க நல்லா இருக்குல்ல அப்படின்னுவா. ஸோ இந்த இடத்துல எனக்கு அந்த சாங் போடணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் போட்டுட்டேன். கண்டிப்பாக யாரையும் வெறுப்பேற்றுறதுக்கும் கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த சாங் கேட்டாலே நிறைய பேருக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஞாபகம் வரும். ஸோ எல்லோரும் எல்லா ஃபேமிலியோட நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எப்போவுமே உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் எப்போவுமே தான் இருக்கணுன்ட்டு நானுமே ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக தங்கச்சிக்கு கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. அவளும் செம்ம ஹாப்பி, நானுமே செம்ம ஹாப்பி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்னர் சைல்டு வெளியே வந்து அது குழந்தைத்தனமாக பண்ணும் அப்படின்ட்டு. ரீசெண்டாக நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்தீங்க, ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் காலேஜ்லலாம் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸ் வந்து எல்லா டைம்லேயும் வந்து ஜாலியாலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு சில டைமில் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணும்போதும் அவங்கள பார்த்திங்கன்னா கண்ணு கலங்கி அழுதுருவாங்க. குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நோட் பண்ணியிருக்கீங்களா? அது உண்மை தானே. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யாராச்சும் டீச்சர்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்கள் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆயிருக்கும்? நான் சொல்கிற மாதிரி தான் கண்டிப்பாக ஆயிருக்கும். உங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்னர் சைல்டு வெளியே வந்து அதை அழகாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது நான் சொல்கிறது உண்மை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு கேக் எப்படா கட் பண்ணுவாங்கன்ட்டு நான் வந்ததுலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கேக் சாப்பிடணும்னு இன்றைக்கி காலையிலேருந்து செம்ம டெம்ப்டிங்காக இருந்துச்சு. ஆனால் கட் பண்ணி தங்கச்சி கொஞ்சம் ஊட்டினா, அதுக்கப்புறம் இந்த எங்கள் குட்டி ஆருன்னு கொஞ்சம் ஊட்டினா. இவ்வளோதான், இதுதான் நான் சாப்பிட்டதே. கடைசி வரைக்கும் இந்த கேக் என்னால் சாப்பிடவே முடியல. ஏன்னா இவங்க கேக் கட் பண்ணி முடித்ததுமே நாங்கள் அங்கே குக்கிங் வேலையாக போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே அந்த ஒர்க் எனக்கு இருந்ததுனால இது நான் கேக் சாப்பிடவே இல்லை. கடைசி வரைக்குமே கேக் சாப்பிடவே இல்லை. ஆனால் இனிமேல் வந்து உஷாராயிட்டேன். இனிமேல் எந்த பர்த்டேக்கு எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணதும் நம்ம ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும்னு சொல்லிட்டு. எங்கள் ஆளுக்கு செம்ம குஷி. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது எல்லாம் பார்க்கும்போதும். இந்த மாதிரி நாங்கள் உடச்சி விட்டதும் பார்த்திங்கன்னா, அவனுக்கு மேலேயே இல்லை. அவன் கண்ணு ஃபுல்லாக கீழே தான் இருக்குது. என்ன மினுக்குது கீழே, இதெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் வந்து கேக் கட் பண்ணும்போது இதை பண்ணலை. கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு கேக் கட் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஜிகினா போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து அது கேக்லேயும் படாது. அப்படியே எல்லோரும் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபோட்டோஸ்னாலே வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் பயங்கர பைத்தியம் அப்போது. ஆனால் இப்போல்லாம் எனக்கு ஃபோட்டோஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஒரு டைம்லலாம் வந்து கேமரா ஆன் பண்ணாலே ஃபோட்டோக்குள்ளே தான் போயிட்டுருப்பேன். இப்போ கேமரா ஆன் பண்ணாலே வீடியோ தான். ஃபஸ்ட்டு எனக்கு வீடியோ ஆன் பண்ணால் கூட வீடியோ ஓடிட்டே இருக்கும். இந்த பக்கம் ஃபோட்டோக்கு வந்து கிளிக் பண்ணிகிட்டே தான் இருப்போம்.
எங்கள் ஆரோனை வந்து நாங்கள் தூக்கி வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம்மா. ஸோ 1, 2, 3 சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவனுக்கு வந்து முடிக்கிறதா இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எங்களுக்கு எப்படா முடியும்னு பார்த்துட்ருக்கோம். அவனுக்கு அது கண்டினியூ பண்ணணும். அதனால் வந்து அவரே வந்து 2, 3 இப்படி சொல்லிகிட்டே இருந்தான். அது முடிக்கிற மாதிரி அவன் தெரியல. நாங்களே இறக்கி விட்டுட்டோம். நான் எடுத்துகிட்டு வந்த குலோப் ஜாமுன் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன். செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. சரி, ஓகே. இதுக்கு மேலே நான் வந்து குலோப் ஜாமுக்கு டிப்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ விட்டு வெளியே போயிடுவீங்க. இதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஆல்ரெடி குலோப் ஜாம் ரெசிபியை வந்து ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு நம்ம சேனலில் ரெசிபி போட்டிருக்கேன். அதுவுமே செக் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் விட இதில் வந்து நான் கொஞ்சம் சில டிப்ஸ்லாம் வந்து சொல்கிறேன். இந்த டிப்ஸோடு நீங்கள் பண்ணும்போதும் உங்களுக்கு பக்காவாக வரும். டிப்ஸ் நம்பர் 1, நீங்கள் கடையில் இன்ஸ்டன்ட் மாவு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக பை 1 கெட் 1 கொடுப்பாங்க. ஸோ பை 1 மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கெட் 1 யூஸ் பண்ணவே அதிங்க. அப்படியே வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரெசிபி செஞ்சு முடிக்கிற வரைக்குமே தேவைப்படும். எப்படி நம்ம பூரி மாவுக்கெல்லாம் கோதுமை மாவு பிசைஞ்சால் கொஞ்சம் மாவு வந்து எக்ஸ்ட்ரா வைப்போம், உருட்டும் போது தேவைப்படும்ல, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து டிப் நம்பர் 1. எல்லா மாவும் கொட்டிடாதீங்க. டிப் நம்பர் 2, மாவு பிசையும் போதும் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, அது கூட வந்து ரீஃபைண்ட் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணியை லைட்டாக தெளித்து லைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பூ மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. ஓரளவுக்கு சாஃப்டாக நல்லா பிசு பிசுன்னு, ஓரளவுக்கு பிசு பிசுன்னு இருக்கணும், ரொம்ப கிடையாது. சும்மா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும், அந்த மாதிரி. பால்லாம் சேர்த்து பண்ணலாமா அப்படிலாம் இல்லை, வெறும் தண்ணி மட்டுமே சேர்த்தே பண்ணுங்கள். அதுவே சூப்பராக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3, நீங்கள் எடுத்ததுமே மாவு வந்து உருட்ட ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு உருண்டை மட்டும் சும்மா உங்கள் உள்ளங்கையில் ரீஃபைண்ட் ஆயிலை நல்லா தடவிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா அந்த உள்ளங்கையில் இருக்கணும். அதுக்கப்புறமா சின்னதாக உருட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குலோப் ஜாம் வந்து எந்த சைஸில் வேணுமோ அதை விட ரொம்ப குட்டியாக தான் வந்து நீங்கள் உருட்டிக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போதும் சரி, அந்த சக்கரை பாகில் போடும்போதும் அது நல்லா உப்பி நல்லா பெருசாக உங்களுக்கு ஏற்ற அந்த ரவுண்டு வந்து அந்த பெரிய உருண்டையாக வந்து அப்போ தான் வரும். நீங்கள் வந்து உருட்டும் போதுமே என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் உருட்டிட்டிங்கன்னா அதை விட பெருசாக வந்துடும். அதே மாதிரி அட் அ டைம் எல்லா மாவுமே உருட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. சும்மா டெஸ்டிங்க்கு ஒரே ஒரு மாவு மட்டும் குட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பாகு எடுக்கிறது. சக்கரை பாகு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்கரை எடுக்கணுன்ட்டு அதிலே சொல்லியிருப்பாங்க அந்த பேக்கெட்டில். அந்தளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க. அது முழுங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா, கம்பி பதம்லாம் வரக்கூடாது. சும்மா பிசு பிசுன்னு, இந்த எண்ணெயை தொட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சும்மா பிசு பிசுன்னு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயிலில் தான் வந்து பொரிச்சு எடுக்கணும். வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது. பாம் ஆயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ரீஃபைண்ட் ஆயில். நல்லா கடாய் ஃபுல்லாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்த மாதிரி எடுத்துக்காதீங்க. எனக்கு வேறு வழியே இல்லை, எண்ணெய் காலியாகிடுச்சு வீட்டில், அதனால தான் நான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். நல்லா ரீஃபைண்ட் ஆயிலில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சூடு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெயில் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அதாவது நம்ம அப்பளம் இதெல்லாம் போட்டால் எப்படி பொரிச்சு வரும் அந்த மாதிரிலாம் வந்து நுர கட்டிலாம் வரக்கூடாது. குலோப் ஜாமுன் நீங்கள் போடும்போதும் அந்த குலோப் ஜாமுன் அப்படியே கீழே போய் தங்கணும் எண்ணெயில், அந்த மாதிரி இருக்கணும். சூடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்போனால். குறைவான தீயில் வந்து குலோப் ஜாமுக்கு எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும். டெஸ்டிங்க்கு ஒரே ஒரு உருண்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒன்ஸ் குலோப் ஜாம் வந்து அப்படியே வெந்து மேலே எழும்பி வரும்போதும் அப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் ஆயில் இருக்கவே கூடாது. அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் குலோப் ஜாம் உள்ள வரைக்கும் சாஃப்டாக. அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எடுத்த ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கா, நீங்கள் உருட்டினது மாவோட பதம் எல்லாமே அதிலே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சக்கரை பாகில் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த பாகுலேருந்து மாவு பிரியுதா இல்லை நீங்கள் போட்ட உருண்டை அப்படியே இருக்கான்றது தெரிஞ்சிடும். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வந்து மாவு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகேன்ட்டு. ஒருவேளை பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா மாவு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்து பிசையணும், கொஞ்சம் டைட்டாக பிசையணும்னு அர்த்தம். இதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெஸ்டிங் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த கெட் 1 மாவு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இதுவுமே இதுக்காக தான். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி போட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் எண்ணெயில் போடும்போது மொத்தமாக போட்டுறக்கூடாது. ஒவ்வொரு பேட்சாக ஒரு 10 போட்டு பொரிச்சு எடுத்து நீங்கள் பாகில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு குலோப் ஜாம் வந்து 6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ்லாம் ஊறணும்லாம் அவசியமே இல்லை. 1/2 ஹவர்லேயே சூப்பராக ஜீரா இறங்கி செம்ம சாஃப்டான குலோப் ஜாம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோட டிப்ஸ் எல்லாம் கேட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரெசிபி எப்படி வந்திருக்குன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட் டின்னருக்கு தங்கச்சி சிக்கன் கிரேவி ரைஸ் பண்ணியிருந்தேன். நான் பன்னீர் ஆஃப்கானி ரெசிபியும் சப்பாத்தியும் பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் கடைசியாக போட்ட குக்கிங் வீடியோ அந்த பன்னீர் ஆஃப்கானி ரெசிபி தான். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதுவுமே ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பியாக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நைட் டின்னரை சாப்பிட்டு முடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோ நான் எவ்ரி சாட்டர்டே அப்லோட் பண்ணிவிடுவேன். அண்ட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் டேக் கேர். டாட்டா, பை பாய்.